Hi friends, welcome back to our channel. Today we will talk about mutton biryani. First, mutton wash பண்ணி நாங்க வந்து குக்கர்ல போட்டு வச்சிட்டோம். அது வேக வைக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். So friends, biryaniக்கான ingredients பாத்தீங்கன்னா small onion, big onion, chilli, tomato, chili powder, பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பிரியாணிக்கான இலை கர்டு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் இதெல்லாம் தான் இன்கிரிடியன்ட்ஸ். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ட்ரையா வேணும் ஆயில் ஆட் பண்ணலாம். ஆயில் ஊற்றினோடனே இப்போ நம்ம கீ ஆட் பண்ணோம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம கிராம் போடணும். பட்டை ஏலக்காய் அப்புறம் பிரியாணி இலை. ஃபர்ஸ்ட் கிராம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பட்டை, நெக்ஸ்ட் ஏலக்காய், நெக்ஸ்ட் பிரியாணி இலை, நெக்ஸ்ட் கட் பண்ண கிரீன் சில்லி, கட் பண்ணிட்டு ஆனியன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கோல்டன் கலர் வர ஆனியன் வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ற காரம் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேகும் போது நம்ம தட்டி வச்சிருக்க ஆனியனை வந்து ஆட் பண்ணிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஆனியன் வந்து சுருங்கி கோல்டன் கலரில் வரணும். அப்போதான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து தேவையான அளவு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுக்கு டொமேட்டோ ஆட் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். தக்காளி உடஞ்ச அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். தக்காளி ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நம்ம மட்டன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஒரு பாத்திரம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். டொமேட்டோ நல்லா வெந்துருச்சு. இப்போ மட்டன் ஆட் பண்ணலாம். மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பிரியாணியோட ஸ்பெஷல் பவுடர். இது போட்டால் தான் பிரியாணி டேஸ்ட்டே கிடைக்கும். இது எப்படி செய்கிறதுன்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நம்ம இது கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். பாத்திரத்தில் பிரியாணி செய்யும் போது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம். அதனால் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சா தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பண்ணி வச்சுக்கணும். ரைஸ் வந்து 50% நல்லா வேகணும். பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கீ ஊற்றிட்டு அப்புறம் தம் போட்டுக்கலாம். எப்படி தம் போடுறதுனா ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வெயிட்டான திங்ஸை வச்சிடணும். எது வெயிட்டாக இருக்கோ அந்த திங்ஸை மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணினா அந்த ஹீட்லேயே பாயில் ஆகிருக்கும். இறக்கி வச்சிடலாம். இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளறிடலாம். சூப்பரான தம் மட்டன் பிரியாணி